warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nusalli ala rasulihi khatamun nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin. Wal mu'minina wal muslimina kullihim ajma'in. Usikum ibadallah wa iyaya rabbana bitaqwallahi amma ba'd. قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. صدق الله مولانا العظيم. எல்லாம் புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் பாக்கியமான கடைசி 10 நாட்களில் சிறப்புமிக்க ஒற்றைப்படை இரவுகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் உள்ளபடியே அகமகிழ்ந்து போகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது மகிழ்ச்சியை நம் வாழ்நாள் வரையிலும் நீட்டித்து தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் அவனை நின்று வணங்கி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள் யாவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து பரிபூரணமான பாதுகாப்பை நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. மாற மறுப்பது ஏன் என்ற இந்த கேள்வி நம்மை விட்டு விடைபெறக்கூடிய ரமலான் மாதம் நம்மை பார்த்து கேட்பதாகவே நான் பார்க்கிறேன். ரமலானுக்கு முன்பிருந்த நாம் ரமலானிகளாக மாறுகின்ற போது ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ரமலானுக்கு முன்னால் சில பேரிடத்தில் தொழுகை இருப்பதில்லை. ரமலானுக்கு முன்னால் குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் இல்லை. ரமலானுடைய மாதத்தில் தொழுகையாளியாக, பொய் பேசாதவராக, குர்ஆன் ஓதுபவராக, யாரிடத்திலும் கோபப்படாதவராக, அமைதியானவராக, நல்லவர்களாக இருக்கக்கூடிய நாம் வாழ்நாள் எல்லாம் ஏன் இருப்பதில்லை என்று ரமலான் நம்மை பார்த்து கேட்கிறது. ரமலான் நம்மை பார்த்து கேட்கிறது. ஒரு மாத காலம் உன்னால் உண்மை பேச முடியும் என்று சொன்னால், ஒரு மாத காலம் பொய் பேசாமல் இருக்க முடியும் என்று சொன்னால், வாழ்நாள் எல்லாம் உன்னால் இருக்க முடியாதா? இறைவனை வணங்குவதற்காக இரவுகளில் நேரம் ஒதுக்க தெரிந்த உனக்கு மற்ற காலங்களில் நேரம் ஒதுக்க தெரியவில்லையா? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு, நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு என்று தௌபாவிற்காக அழுது புலம்பிய நீ மற்ற காலங்களில் ஏன் தௌபாவை கைவிட்டு விட்டாய்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது இப்படி சொல்வான்,
வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டால், தீங்கு செய்து விட்டால், மனிதர்களாக பிறந்த அத்தனை பேரும் தவறு செய்பவர்கள் தான். மனிதராக பிறந்த அத்தனை பேரும் குற்றம் இழைப்பவர்கள் தான். யாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குல்லு பனி ஆதமன் ஹத்தாவுன். உலகில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களும் குற்றம் புரிபவர்கள் தான், தவறு செய்பவர்கள் தான். ஆனால் அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? பெருமானார் சொல்வார்கள், வகைரல் ஹத்தாயின தவ்வாபூன். யார் தவறு செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை அஞ்சி தௌபா செய்வார்களோ அவர்களே சிறந்தவர்கள். பாவம் என்பது நடக்கத்தான் செய்யும், குற்றம் என்பது நடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குற்றத்தை நாம் வாழ்நாள் முழுக்க தொடருவதா அல்லது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாறு ஒன்றை சொல்வார்கள். கானமின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு வரலாறு. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு மனிதர், கிஃபில் என்று அவருக்கு பெயர். அவரிடத்தில் அழகு இருந்தது, அவரிடத்தில் பணங்காசுகள் இருந்தது. அந்த ஊரினுடைய வாலிபர் காசு பணம் வைத்திருக்கிறார், அழகு இருக்கிறது, கொஞ்சம் மனச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு போனது. காசு பணம் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு போனவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இளமை பருவம் என்பது மிக முக்கியமானது. பெருமானார் எச்சரிக்கிறார், வாலிபம் என்பது முக்கியமானது, அதை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். உன் வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்பான். நீ எப்படி பணத்தை சேமித்தாய் என்று கேட்பான். நீ எப்படி செலவழித்தாய் என்று கேட்பான். மனிதர் சம்பாதிக்கிறார், அவர் சம்பாதித்த சம்பாத்தியத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான். அது ஹலாலாகத்தான் சம்பாதித்தாயா, அந்த வருமானம் உன்னிடத்தில் எப்படி வந்தது என்று அல்லாஹ் கேட்பான். அந்த காசு பணத்தை செலவழிக்கிறார், அது எந்த வழியில் செலவழித்தாய் அது குறித்தும் அல்லாஹ் கேட்பான். அறான வழிகளை சம்பாதித்து நன்மையான வழிகளை செலவழித்தால் சரியாகிவிடும் என்பதெல்லாம் அல்ல. வருமானமும் சரியாக இருக்க வேண்டும், நமது செலவினங்களும் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கேள்வி கேட்பான். நம்முடைய கவனத்திற்குள்ள செய்தி என்னவென்றால், பெருமானார் சொன்னார்கள், உள் வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அடுத்த கேள்வி, உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய்? வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்றால், ஒருவர் 60 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றால் அந்த 60 ஆண்டு காலமும் அந்த வாழ்நாளுக்குள்ளால் வந்துவிடும். தனியாக அல்லாஹ் திரும்ப கேட்கிறான், வாலிபத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் கேட்பான். பெருமானார் சொன்னார்கள், வாலிபத்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்கள், அல்லாஹ் அது குறித்து தனியாக உங்களை விசாரிப்பான். பெருமானார் ஒரு சோபனத்தையும் சொல்வார்கள், யாரெல்லாம் தங்களுடைய வாலிபத்தை இறை தொடர்போடு ஆக்கிக் கொண்டார்களோ, யாருடைய வாலிபங்கள் அல்லாஹ்வின் ரசூலுடைய சிந்தனையில் கழியுமோ அவர்களுக்கு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரிசில் நிழல் தருவான் என்றார். அந்த சோபனத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்க இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாலிபத்தை சரியாக பயன்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். கிஃபில் என்ற அந்த மனிதருக்கு பெயர். அவரிடத்தில் அழகு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் மன இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு போனவர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிஃபில் இடத்தில் வந்து உதவி கேட்டு வருகிறார். ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குது, காசு பணம் தேவைப்படுகிறது, நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று அந்த கிஃபில் இடத்தில் அந்த பெண்மணி உதவி கேட்டு வருகிறார்.
இந்த கிஃபில் பார்க்கிறார், அந்த பெண்மணி அழகாக இருக்கிறார், அவள் மீது ஆசை கொள்கிறார். சொன்னார், நீ கேட்ட காசு நான் தரேன், கேட்ட பணம் உனக்கு வந்து சேரும், நான் தருகிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, என்னுடைய ஆசைக்கு நீ ஒரே ஒரு நாள் மட்டும் இணங்க வேண்டும். நீ சம்மதித்தால் நீ கேட்ட பணத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று கிஃபில் சொல்கிறார். நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, சரி என்று அந்த பெண்மணி சொல்லிட்டு உடனே இவர் சொல்கிறார், அப்படி என்றால் இந்த நாளில் இந்த இரவில் என் இல்லத்திற்கு வந்து விட வேண்டும் சொல்லி அனுப்புகிறார். அந்த அம்மா போயிட்டாங்க. இவர் சொன்னபடியா அந்த அம்மா எவ்வளவு பணம் கேட்டாங்களோ அந்த பணத்தை தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடம் கொடுத்து பெண்ணிடத்தில் ஒப்படைக்க சொல்கிறார். அந்த பணமும் அந்த பெண்மணிக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. அவர் சொன்னபடியா அந்த நாளில் அந்த இரவில் அந்த பெண் அவருடைய இல்லத்திற்கு வருகிறார். அம்மா வீட்டுக்கு வந்த உடனே கதவை தாளிட்டு விட்டார். சொல்லக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், பனு இஸ்ரவேல் காலத்தில் நடந்த நிகழ்வு. அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார், கொடுத்து அனுப்பிய பணம் கைக்கு கிடைச்சதா? அந்தம்மா பணம் கிடைச்சது. உன்னை நான் வற்புறுத்தவில்லை, உன்னை நான் கட்டாயப்படுத்தவில்லை. நீ தேவை என்று என்னிடத்தில் வந்தால் நான் என்னுடைய ஆசையை சொன்னேன். உன்னை நான் கட்டாயப்படுத்தவோ நிர்பந்தப்படுத்தவோ இல்லை. கொடுத்த பணம் கைக்கு வந்தது தானே கேட்கிறார். அந்தம்மா பணம் வந்துருச்சு. சொல்லிவிட்டு இவர் அந்த பெண்ணிடத்தில் நெருங்குகிறார். நெருங்கும் போது அந்த பெண்மணி அழுகிறார். அந்த பெண்ணிடத்தில் நெருங்கும் போது அந்த பெண் அழுகிறார். சட்டின் வழங்கிட்டார். என்னம்மா ஏன் அழுகிற? உன்னை கட்டாயப்படுத்தலையே, நிர்பந்தப்படுத்தலையே. அன்றைக்கு நீ சொல்லும் போது நான் சொன்னேன், நீ சரியென்று தானே சொன்னாய், போது ஏன் அழுகிறாய்? நம்ம சொன்னாங்க, என் வாழ்நாளில் இதுவரையும் என் ரப்புக்கு மாற்றமாக நான் நடந்ததே இல்லை. என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட என் ரப்புக்கு மாற்றமாக ஒரு பெரிய தவறில் நான் ஈடுபட்டதே இல்லை. ஆச்சரியப்பட்டு போனார். பிரியமா, அன்னைக்கு நான் சொல்லும் போது நீ சரி என்று சொன்னார் கேட்கிறார். பெண்மணி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல மாட்டிக்கிச்சு, நிறைய கடன் சுமை, கடன்காரர்கள் எல்லாம் கடனை கேட்டு என்னை தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு சூழல்ல நான் அகப்பட்டுட்டேன். என்ன செய்யறது என்று எனக்கு தெரியல. உங்களிடத்தில் சென்றால் ஏதாவது உதவி கிடைக்கும் என்று நான் உங்களிடத்தில் வந்தேன். நீங்க கொடுத்த பணத்தை வாங்கினேன், சாப்பிட்டு ஒரு 3 நாட்கள் இருக்கும். நீங்கள் கொடுத்த பணத்தால் என் கடன்களை எல்லாம் அடைத்து விட்டேன். அந்த பணத்தை கொண்டு நான் சாப்பிடவும் செய்தேன். எல்லாவற்றிற்கும் பின்னால் நீங்கள் சொன்ன காரியத்திற்கும் நான் ஒப்புக்கொண்டேன். ஆனால் நீங்கள் என்னை நெருக்கும் போது என்னுடைய ரப்பை என் கண் முன்னால் காட்சியளித்தேன். உலகத்தில் வாழும்போது என்னை அவன் பாதுகாத்தவன் இல்லையா? எனக்கு இத்தனை ஆண்டு காலம் உணவு கொடுத்தவன் இல்லையா? அந்த ரப்புக்கு எப்படி நான் மாறு செய்வேன்? அவன்தானே என்னை வளர்த்தான், ஆளாக்கினான், உணவு கொடுத்தான், இடம் கொடுத்தான், எல்லாம் கொடுத்த அவனுக்கு மாற்றமாக நான் தவறில் ஈடுபடுவதா என்று யோசித்தேன். என்னையும் அறியாமல் கண்ணீர் வருகிறது. நான் என்ன செய்வேன் என்று அந்த பெண் கேட்கின்ற பொழுது கேட்ட கிஃபில் தேம்பி தேம்பி அழுகிறார். எந்த மனிதர் தவறுக்காக அந்த பெண்ணை அழைத்தாரோ அவர் அழுகிறார். இந்த பெண் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இதனால் வரையில் என் ரப்புக்கு மாற்றமாக நான் நடந்ததே இல்லை, ஒரு பாவம் கூட செய்ததே இல்லை. இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அவர் அழுகிறார். அவர் சொன்னார், அம்மா நீ இங்க இருந்து போயிடு, நான் உனக்கு கொடுத்த பணம் கொடுத்ததாகவே இருக்கட்டும், நீ திருப்பி தர தேவையில்லை, இங்கிருந்து சென்று விடு.
போறாங்க. போனோன்னு திரும்ப கதவு தாப்பம் போட்டு விட்டு கிஃபில் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறார். சுத்தப்படுத்தியதற்கு பின்னால் சஜிதாவில் விழுகிறார் கிஃபில். சஜிதாவில் விழுந்து அவர் அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். ரப்பே, கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி, வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, மிகுந்த சிரமத்துக்கு இடையில வாழக்கூடிய ஒரு பெண்மணி, இத்தனை கஷ்டத்திலும் இத்தனை சிரமத்திலும் இத்தனை வறுமையிலும் உனக்கு மாற்றமாக இதனால் வரையிலும் வாழாமல் இருந்திருக்கிறாள் என்று சொன்னால் நான் எத்தனை பெரிய அநீதி செய்திருக்கிறேன். எனக்கு செல்வம் கொடுத்தாய், எனக்கு அழகு கொடுத்தாய், இத்தனை ஞாபகங்களையும் நான் அனுபவத்தை கொண்டு உனக்கு மாற்றமாக அல்லவா வாழ்ந்து விட்டேன். அல்லாஹ்வே நீ மன்னிக்க வேண்டும் என்று கிஃபில் சஜிதாவில் விழுந்து தேம்பி அழுகிறார். இதான் நான் யோசிக்க சொல்வேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எத்தனை அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் அனுதினமும் அவருடைய அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டே நம்முடைய நாட்களை கழிக்கிறோம். எத்தனை பேர் அதற்கு நன்றி செலுத்துகிறோம்? எத்தனையோ பேர் உலகத்தில் கண்பார்வை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு மத்தியில் கண்பார்வை கொடுத்து நம்மை பார்க்க வைத்திருக்கிறான் இல்லையா? பேசுவதற்கு எத்தனையோ பேர்களுக்கு முடியாத பட்சத்தில் நம்மை பேச வைத்து அவன் அழகு பார்க்கிறான் இல்லையா? கை கால்கள் முடமாகி போனவர்களுக்கு மத்தியில் நம்மை நடமாட வைத்திருக்கிறான் இல்லையா? இப்படி எத்தனை அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் எத்தனை முறை அவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். இப்ப யோசிக்கிறார், அல்லாஹ்வே என் வாழ்க்கையில் நீ எனக்கு உடை கொடுத்தாய், உணவு கொடுத்தாய், செல்வம் கொடுத்தாய், அழகு கொடுத்தாய், இந்த ஊரில் என்னை கண்ணியமாக வாழ வைத்தாய். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் உன்னை நான் மறந்து விட்டேன். வறுமையிலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் உனக்கு பாவம் செய்யாமலும் பெண்மணி வாழ்கிறாள் என்று சொன்னார். நான் தான் எத்தனை பெரிய துரோகி. அல்லாஹ்வே என்னை மன்னிக்க வேண்டும் என்று கிஃபில் சஜிதாவில் விழுந்து அழுகிறார். ஒரே ஒரு நொடிதான் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறார். உடனடியாக அல்லாஹ்விடத்தில் தௌபாவிற்கு முன்னெடுக்கிறார். நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுக்கலாம், நாளையிலிருந்து சரியாக விடலாம், நேரத்தை தள்ளி போடவில்லை. வாழ்க்கையில் நான் திருந்த வேண்டும் என்று முடிவெடுத்தால், நான் சரியாகுவேன் என்று முடிவெடுத்தால் அதை இப்போதை செய்ய வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, உடனடியாக செய்யுங்கள், அதை தள்ளி போடாது. பாவம் செய்யறதை தள்ளி போடுங்க, ஆனால் நல்லவைகளை தள்ளி போடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது. உத்தரவாதம் இருக்கிறதா நான் இத்தனை ஆண்டு காலம் வாழ்வேன் என்று? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருக்கிறார். அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட, மகனுக்கு பெருநாள் வருது, ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்கணும், காசு இருந்தா கொடுங்க. யார்? நாட்டினுடைய ஜனாதிபதி. அவங்க மனைவி சொல்றாங்க கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க, பெருநாள் பையனுக்கு துணி எடுத்து கொடுக்கணும். அவருடைய நண்பர்கள் எல்லாம் நல்ல உடைகள் போட்டு இருக்கிறார்கள், மகனுக்கு துணி இல்லை, கிழிந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறான், சங்கடப்படுகிறான், கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்களேன். மறுபடியும் சொன்னாங்க, இருமா காசை கேட்டு வாங்கிட்டு வர கடிதம் எழுதுகிறார். அந்த நாட்டினுடைய நிதியமைச்சருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கடிதம் எழுதுறாங்க, எனக்கு இப்ப கொஞ்சம் தேவை இருக்குது, எனக்கு கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பண தேவை இருக்கிறது, நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு தொகையை கொடுங்க, அதை அடுத்த மாத சம்பளத்துல கழிச்சு வரக்கூடிய மாத சம்பளத்தில் எனக்கு கொஞ்சம் முன்பணமாக இப்போது கொடுங்கள் என்று நிதியமைச்சருக்கு நாட்டின் ஜனாதிபதி கடிதம் எழுதுகிறார். நிதியமைச்சர் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தாங்க, பார்த்துட்டு காசு கொடுக்கல, பதிலுக்கு அவங்க ஒரு பதில் கடிதம் எழுதி திரும்ப ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
கடிதத்தை பிரித்து பார்த்த மாத்திரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். நிதியமைச்சர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கேட்ட அடுத்த மாதத்தினுடைய தொகையிலிருந்து கொஞ்சம் பணம் தருவதற்கு நான் இப்போதே தயார். நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயார். எனக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்கள் பக்கத்தில் இருந்து எனக்கு வர வேண்டும். அடுத்த மாதம் வரையும் இந்த உமர் உயிரோடு இருப்பார் என்று நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் பணத்தை இப்போதே நான் தருகிறேன். நாட்டின் நிதியமைச்சர் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுகிறார். பார்த்த மாத்திரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார். நான் சொல்ல வரும் செய்தி, காலம் யாருக்காகவும் நிற்காது. மௌத் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அல்லாஹ் நான் இனிமே சரியாக இருப்பேன், தொழுகிறேன் என்று முடிவெடுத்தால் தொழுகை இப்போதிருந்து இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். அல்லாஹ்வே நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்திற்காக உன்னிடத்தில் தௌபா செய்கிறேன் என்றால் இன்றிலிருந்து தௌபாவை முன்னெடுங்கள். நான் சரியாகுவேன் என்ற அந்த மாற்றம் அது இப்போதிருந்து துவங்க வேண்டும். பள்ளியிலிருந்து செல்லுகின்ற போது நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றவனாகத்தான் செல்லுவேன் என்று உறுதி கொள்ளுங்கள். கிஃபில் அப்படித்தான் செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கிஃபில் அந்த பெண் சொன்ன வார்த்தையை கேட்டார். கேட்ட மாத்திரத்தில் மனம் மாறினார். உடனடியாக தௌபா செய்தார். சஜிதாவில் விழுந்தார். அழுதார். தேம்பி தேம்பி அழுதார். காலை வெகு நேரமாக கிஃபில் கதவை திறக்கவில்லை. வேலையாட்கள் பார்த்தாங்க, என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கதவு திறக்கலையே, ரொம்ப அசந்து தூங்கிட்டாங்களோ. கதவை தட்டுகிறார்கள். கதவு திறக்கப்படவில்லை. கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்தார். கிஃபில் சஜிதாவில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்த நிலையில் மரணத்தை தழுவி இருந்தார். சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நேற்று வரைக்கும் பாவம் செய்தவர், நேற்று வரைக்கும் ரப்பை மறந்து வாழ்ந்தவர், நேற்று வரைக்கும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் மன இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டவர், இன்று அந்த பெண்ணின் ஒரு வார்த்தையை கேட்டார். உடனடியாக தன்னை மாற்றினார், தௌபா செய்தார். அல்லாஹ் அவரை இன்றைக்கு நாம் பள்ளியில் வைத்து பேசுகின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உதாரணமாக சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார். என்றால் அல்லாஹ்விடத்தில் மாறுவதற்கு காலத்தை தாழ்த்தக்கூடாது. தௌபாவை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம். அல்லாஹ்வே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் கேட்கிறோம். சில நேரங்களில் கொடுக்கிறார், சில நேரங்களில் காலம் தாழ்த்துகிறார். அவர் காலம் தாழ்த்துவதிலும் நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம். சில நேரங்களில் நாம் உலக விஷயங்களை கேட்கிறோம். உலக விஷயங்களில் அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு தராமல் இருக்கிறான் என்றால் அதுதான் நல்லது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தூர் சீனா மலைக்கு போறாங்க. தூர் சீனா மலைக்கு மூஸா அலைஹிஸ்ஸலாம் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில பார்க்கறாங்க, ஒரு சூஃபி அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்க்கறாங்க. பார்த்துட்டு கேட்கிறாங்க, எப்படி இருக்கீங்க? சொன்னா நான் நல்லா இருக்கேன். அல்லாஹ்வை நிரந்தரம் அவனை திக்ர் செய்து கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு வேளைக்கும் சரியாக இங்கே உணவு வந்துவிடும். என்னுடைய அன்றாட வாழ்க்கை சரியாக போய் கொண்டிருக்கிறது. சரி, அப்படியா? நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தூர் சீனா மலைக்கு போகிறேன் சொல்லிட்டு மூஸா போகும்போது சூஃபி சொன்னாங்க, மூஸாவே அல்லாஹ்வே எனக்காக ஒரு விஷயம் கேட்க முடியுமா? மூஸா சொன்னாங்க, என்ன வேணும்? அல்லாஹ்வே எனக்கு கொஞ்சம் செல்வம் வேணும், வசதி வேணும், கொஞ்சம் காசு பணம் வேணும், நான் வசதியாக வாழணும். சொன்னாங்க, இல்ல வேணாம், போது நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. ஏன் நீங்க இப்ப செல்வத்தராகணும்? ஏன் ஆசைப்படுறீங்க? இல்ல மூஸா, நான் இப்படியே வாழ்ந்து விட்டேன், இந்த வாழ்க்கை எனக்கு
போதுமானதாக தெரியல, கொஞ்சம் வசதியாகவும் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கேட்டு வாங்க. சரி அப்ப இது வாட்சி தூர்சினாமலைக்கு சென்றார்கள். அப்ப அவர்களுக்கு ஞாபகம் வச்சு அந்த சூஃபிக்காக துவா செஞ்சாங்க. நீண்ட காலமாச்சு. ஒரு நாள் கழிச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருகிறார். திரும்பி வருகின்ற போது அந்த ஊரில் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை பெரிய கல்ல வந்து சுமந்துகிட்டு அந்த ஊருடைய சட்டம், அந்த ஊருடைய மன்னன் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார். கல்லு பெரிய பெரிய பாலாங்கற்களை சுமந்து கொண்டு திரிய வேண்டும். அப்படி அந்த தண்டனை அனுபவிக்கக்கூடிய கூட்டத்தில் பார்க்கிறாங்க, அந்த சூஃபியும் இருக்கிறார். முசாலிஸ்லாம் பார்த்தாங்க, என்ன மூசா? சூஃபியை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க எங்க இங்க? சொன்னா மூசாவே அவன் தவறு செஞ்சுட்டான். நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருந்தது. அல்லாஹ்வை திக்ர் செய்து வாழ்ந்தேன், அவனுடைய நினைவில் வாழ்ந்தேன். அன்றாடம் எனக்கு உணவு கொடுத்தான், வேளாவரைக்கு உணவு வந்தது. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு பின்னால் நான் செல்வ வேண்டும், வசதி வேண்டும், உலக வாழ்க்கையும் கொஞ்சம் வாழ்ந்து பார்க்க வேண்டும், உலகத்திலே ஆசாபாசங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதனுடைய விளைவுதான் அல்லாஹ் எனக்கு காசு பணத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், வசதி கொடுத்தான். வசதி வந்ததற்கு பின்னால் நான் ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டேன், அவளோடு தவறாக நடக்க முயற்சி செய்தேன். அதை ஒரு மனிதன் பார்த்து விட்டான், அவனை கொலை செய்தேன். வரிசையா பாவத்தை அணுகிட்டே போறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு தராமல் இருப்பதும் அது ஹைரன். உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள், அவன் கொடுக்கிறான். கொடுக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு நலவு என்று பொருந்திக் கொள்ளுங்கள் என்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மறுமையில் ஒரு மனிதர் வருவார். வந்து பார்த்தா அவர் செய்த அமல்களை எல்லாம் தாண்டி நிறைய அவருக்கு அல்லாஹ் நியாமத்துகளை வாரி கொடுப்பான். கேட்பா, அல்லாஹ்வே உலகத்தில் இவ்வளவுதான் உன்னை நன்மை செய்யலையே, எனக்கு இத்தனை வசதிகளா, இத்தனை இன்பங்களா? கேட்பா, அல்லாஹ் சொல்வான், இதெல்லாம் நீ செய்த நன்மைகளுக்காக அல்ல, இதெல்லாம் நீ செய்த நன்மைகளுக்காக அல்ல. என்கிட்ட நிறைய துவா செய்தார். உலகத்தில் வாழும்போது எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும் கேட்டுக்கொண்டே இருந்தார். சில விஷயங்கள் உனக்கு கொடுத்தேன், சில விஷயங்கள் கொடுக்கல. நான் கொடுக்காமல் விட்ட விஷயங்களுக்காக உனக்கு ஞாபகங்களாக இப்போது மறுமையில் தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வான். அந்த மனிதர் சொல்வாராம், இவ்வளவு ஞாபகங்களை எனக்கு தருவாய் என்று தெரிந்திருந்தால் உலகத்தில் நீ எனக்கு எதுவுமே கொடுக்காமலே இருந்திருக்க. கேட்ட எந்த துவாமே நீ கபூலாக்காம வச்சிருந்து எனக்கு இப்படி ஞாபகங்களை தருவாய் என்று இருந்திருந்தால் எதுவுமே கபூலாகக்கூடாதுன்னு நினைச்சிருக்க. இந்த மனிதர் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். நடந்து செல்லும் போது உங்கள் செருப்பின் வால் இருந்தால் பக்கத்தில் இருந்தவட்ட செருப்பு தைக்கிற கடை எங்க இருக்குன்னு முதல்ல கேட்காதீங்க, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். எந்த உதவியாக இருந்தாலும் ரப்பை முன் இருந்துங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். எல்லா சூழல்களிலும் ரப்பு தான் முதலில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இந்த மாற்றம் தான் மனிதனுக்குள்ளால் வர வேண்டும் என்று நமக்கு படிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்வார், வைதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபஸஹும். அவர்கள் தீங்கு செய்து விட்டால், தவறு செய்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? குர்ஆனில் எந்த இடத்திலுமே மனுஷனை எப்படி தெரியுமா? தப்பே செய்ய மாட்டாங்க. மனிதர்கள் சரியாக வாழ்வார்கள், அவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டார்கள். குர்ஆன்ல எந்த வசனத்திலும் அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய இறைநேசர்கள் குறித்து பேசும்போது ரப்ப சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவருக்கு பிடித்தமான அடியார்கள் குறித்து அல்லாஹ் பேசும்போது சொல்வார், அவர்கள் பாவம் செய்து விட்டால் உடனடியாக ரப்பின் பக்கம் திரும்புவார், தவறு செய்து விட்டால் உடனடியாக ரப்பின் பக்கம் திரும்புவார்கள்.
பாவத்தை எண்ணி செய்துவிட்ட தவறுகளை எண்ணி ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுவார்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், மாற வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தௌபா செஞ்சா அல்லாஹ் ஏத்துப்பானா இல்லையா தெரியலையே. தௌபா செஞ்சா அல்லாஹ் ஏத்துப்பானா இல்லையா தெரியலையே. இந்த எண்ணம் வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌபாவை செய்து கொண்டே இருங்கள். பெருமானார் சொல்வார்கள், ஒரு நாளைக்கு நான் 70 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறேன் என்கிறார். சொல்வது யார்? அகில உலகத்தின் தூதர், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்பார் செய்கிறேன். ஏன் சொல்கிறார்கள்? பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நானே ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று சொன்னால், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு போன நாம் எத்தனை முறை பாவ மன்னிப்பை வேண்டும் வேண்டும் என்று பெருமானார் நமக்கு உணர்த்துகிறார். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருங்கள். பெருமானார் சொல்லித் தரக்கூடிய வாழ்க்கை. இஸ்திக்பார் செய்து கொண்டே இருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இஸ்திக்பார் செய்யுங்கள். இஸ்திக்பார் செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பாவ மன்னிப்பு வேண்டினால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் திருமறையில் சொல்வார். அவன் நினைக்கிறோம் அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வே எனக்கு தப்பு செஞ்சுட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சு. தௌபா செஞ்சா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பான். இதை மட்டும்தான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் என்று மட்டும்தான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடைகளை அள்ளி கொடுப்பான். உங்கள் வாழ்க்கையின் எல்லா நலவுகளையும் அல்லாஹ் கொடுப்பான். எப்போது நாம் பாவ மன்னிப்பை முன்னெடுக்கிறோமோ, இஸ்திக்பார் செய்கிறோமோ, உலகத்தில் மழையே இல்லையா, இஸ்திக்பார் செய்யுங்கள் மழை பெய்யும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள். நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் நான் வானில் இருந்து மழையை இறக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். தன்னுடைய ரஹமத்துகளை இறக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் நாம் மாற வேண்டும், இஸ்திக்பாரை முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு திரும்ப திரும்ப கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லா மனிதர்களும் பாவம் செய்பவர்கள் தான். அவர்கள் சிறந்தவர்கள் தங்கள் பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள். பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடுவோம். இந்த உலகத்தில் நம் மீது அதிகமான பாசம் கொண்டவர்கள் என்று நாம் உதாரணம் சொல்வதாக இருந்தால் தாயை சொல்வோம். உலகத்தில் தாயின் அன்பிற்கு எந்த அன்பும் ஈடு இல்லை என்று அல்லாஹ்வே சொல்லுவான். தாய் தான் உலகத்தில் எல்லாரை காட்டிலும் நம் மீது அதிகம் அன்பு செலுத்துபவள், அன்பு காட்டுபவள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. கதவு தட்டப்படுகிறது. ஒரு பெண்மணி வராங்க. 2 குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க. அது ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா அம்மா ஒரு 2 பேரிச்சம்பழம் தான் வீட்டில் இருக்கு, எடுத்து அந்த பெண்மணிகிட்ட கொடுத்துறாங்க. பெண்மணி அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி ஒரு பேரிச்சம்பழத்தை 2ஆக பிரித்து 2 குழந்தைக்கு பாதி பாதி கொடுத்துறாங்க. ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு. அந்த பெண்மணி சாப்பிடலாம் என்று நினைக்கும் போது அந்த பேரிச்சம்பழத்தை அந்த குழந்தைகள் சாப்பிட்டுட்டு திரும்ப கேட்குது, அம்மா சாப்பிட வைத்திருந்த அந்த ஒரு பேரிச்சம்பழத்தையும் 2ஆக பிரித்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாங்க. அதையும் அந்த குழந்தைகள் சாப்பிட்டு நம்ம போயிட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடந்த நிகழ்வை பெருமானார் நடத்தி சொல்றாங்க. சொல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மா தாச்சி சாப்பிட்றதா கோவில் கேட்டாங்க. 2 பேரிச்சம்பழம் வச்சு கொடுத்தோம்.
ஒன்றை பீய்த்து தன் குழந்தைகளுக்கு இரண்டாக கொடுத்தார்கள். நான் சாப்பிடலாம் என்று வைத்திருந்த இன்னொரு பேரித்தம்பழத்தையும் குழந்தைகள் கேட்டவுடன் கொடுத்து விட்டார்கள். பெருமாள் கேட்டுட்டு, என்ன ஆயிஷா ஆச்சரியமா இருக்கா? ஆயிஷா சொன்னாங்க, ஆமாம் நாயகமே, எத்தனை அன்புள்ளம் கொண்டது அந்த தாயினுடைய உள்ளம். தனக்கு இல்லை என்றால் தன் குழந்தைக்கு வேண்டும் என்று தான் வைத்திருந்ததையும் கொடுக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்கிறது இல்லையா, அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று அன்னை ஆயிஷா சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, உலகத்தில் தாயினுடைய அன்பை பார்த்து நீ இத்தனை ஆச்சரியப்படுகிறாயா? உலகத்தில் 80 தாய்க்கும் அதிகமான அன்பு கொண்டவன் ரப்பல் ஆலமீன் என்றார். அல்லாஹ்வின் அன்பை உனக்கு நான் அறிமுகப்படுத்தட்டுமா? உலகத்தின் தாய்களின் 80 பங்கை நீங்கள் பங்கு வைத்தாலும் அதையும் தாண்டியது ரப்பு உங்கள் மீது கொண்ட அன்பு. பெருமானார் நமக்கு உணர்த்துகிறார்கள், நீங்கள் எல்லாம் ரப்பின் மீது நிராசை அடைந்து விடாதீர்கள், அவர்கள் மீது 1000 முறை அன்பு கொண்டவர். குர்ஆனை நீங்கள் தேடி பாருங்கள், எந்த இடத்திலும் அல்லாஹ் பாவம் செய்து விட்டாயா போ என்று ஒரு இடத்தில் கூட சொல்ல மாட்டான். பாவம் செய்து விட்டேன் அடியார்களே என் பக்கம் மீண்டு வாருங்கள் என்று அழைக்கிறார். அழைக்கும் போது கூட அன்பாக அழைக்கிறான். பாவம் செய்து விட்டு என் அடியார்களே என்கிறான். எத்தனை கருணை உள்ளவர், எத்தனை அன்புள்ளவர் நம் மீது. அதைத்தான் பெருமானார் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள், உங்கள் ரப்பு உங்கள் மீது 1000 பாசம் கொண்டவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்தார், வாழும் காலம் எல்லாம் யா சனம் யா சனம் யா சனம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். சனம் என்றால் சிலை என்று பொருள். வாழும் காலம் முழுக்க யா சனம் யா சனம் யா சனம் இப்படியே வாழ்ந்தார். ஒரு நாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறக்கத்தின் போது திரும்பி படுக்கும் போது தன்னியம் அறியாமல் யா சமது, சமது என்றால் அல்லாஹ்வின் பெயர். அவர் அறிந்து சொல்லவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறார். வாழ்நாளெல்லாம் யாசனம் யாசனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் தன்னியம் அறிந்த தூக்கத்தில் திரும்பி படுக்கும் போது யா சமது என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் சொன்னார், அடியானே என்ன வேண்டும் கேள். நரியானே என்னை ஏன் அழைத்தாய், உனக்கு என்ன வேண்டும்? அல்லாஹ் கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இந்த நிகழ்வை. உடனே மலக்குகள் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களா, அல்லாஹ்வே அவன் உன்னையா அழைத்தான், அவன் உன்னையா அழைத்தான். அவன் வாழ்நாளெல்லாம் யாசனம் 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 என்றல்லவா வாழ்ந்தான். தூக்கத்தில் தன்னையும் மறந்தல்லவா உன்னை அழைத்து விட்டான், தன்னையும் மறந்தல்லவா யா சமது என்று சொல்லிவிட்டான். சொன்ன போது அல்லாஹ் சொன்னானாம், மலக்குகளே, வாழும் காலமெல்லாம் யாசனம் என்று அவன் அழைத்தான். அவன் அழைப்புக்கு எந்த சிலைகளும் பதிலளிக்கவில்லை. வாழ்நாளில் தெரியாமல் கூட ஒரே ஒரு முறை யா சமது என்று என்னை அழைத்து விட்டான். போது நான் பதில் சொல்லாவிட்டால் அந்த சிலைகளுக்கும் எனக்கும் என்ன மாற்றம் என்று அல்லாஹ் வாழ்நாளெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அருட்கொடைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறான். பார்க்கிறோம் இல்லையா? இருக்கக்கூடிய நாம் எத்தனை பேர் ரப்புக்கு சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என் வாழ்நாட்களில் நான் தொழுகையை தவற விட்டதில்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? என் வாழ்நாட்களில் ரப்புக்கு நான் மாறு செய்ததில்லை என்று சொல்ல முடியுமா? என் வாழ்நாட்களில் நான் பாவங்களின் பக்கம் திரும்பியதில்லை சொல்ல முடியுமா? பாவம் செய்கிறோம், ரப்பை மறக்கிறோம், ஆனால் அல்லாஹ் அருட்கொடைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம் அவன் மீது கொண்ட அன்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மீது 1000 முறை அன்பு கொண்டவன். அவன் காத்து கொண்டிருக்கிறான், நீங்கள் எப்போது அவன் பக்கம் திரும்புவீர்கள் என்று. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு நேர காலங்களை தாழ்த்த வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்லதை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் கிடைத்த மாத்திரத்தில் செய்து விடுங்கள். பள்ளியை விட்டு வெளியே போறாரு,
யாராவது சதக்கா கேட்கிறாங்க, கையில காசு இல்லை, சின்னதா இருக்கு, வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறது. கையில பணம் இருக்கு, ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் இருக்கு, இதை கொடுத்தா எப்படி? வீட்டுல போயிட்டு பணம் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். பெருமானார் சொல்கிறார்கள், இப்படிதான் கால் தந்தார். நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் செய்யுங்கள். முதல்ல இருக்கிறத கொடுங்க, அப்புறம் போய் நீங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடுங்க. வீட்டுக்கு போவீங்க, வீட்டுக்கு போனா அங்கே என்ன டென்ஷன் இருக்குன்னு தெரியல, அங்க என்ன வேலை இருக்கு தெரியல, அந்த வேலையில நீங்க இந்த வேலையை மறந்துடுவீங்க, சைத்தான் மறக்கடித்து விடுவான். இதுவே செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் அதை செய்யுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்கத்தில் உள்ள அந்த சுகபோகங்களை பற்றியும் அந்த இன்பங்களை பற்றியும் எல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிட்டே இருந்தாங்க. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கு தெரியுமா, அங்க உள்ள இன்பம் எப்படி தெரியுமா, உள்ள ஆறு எப்படி தெரியுமா, அங்க பாலாறு இருக்கு, தேனாறு இருக்கு, அந்த சொர்க்கத்தை வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார். சொர்க்கத்தை பற்றி பெருமானார் வர்ணித்துக் கொண்டே இருந்து சொன்னார்கள், நாளை மறுமையில் 70,000 பேர், பெருமானார் சொல்றார், 70,000 பேர் சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கே இல்லாமல் நாளை மறுமையில் செல்வார்கள். பெருமானார் சொன்ன மாத்திரத்தில் அங்கிருந்த காஷா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் பேசிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் சொர்க்கம் எப்படி இருக்கு தெரியுமா, அந்த சுகபோகங்கள் தெரியுமா சொல்லிட்டு அந்த 70,000 பேர் கேள்வி கணக்கே இருக்காது, நேரா சொர்க்கத்துக்கு போயிடும். பெருமானார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏஞ்சாங்க, நாயகமே நானும் அந்த 70,000 பேர்ல ஒருத்தரா இருக்கணும், துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காஷா நீங்களும் அந்த ஒருத்தர் உட்காருங்க. பெருமானார் துஆ செஞ்சாங்க. உடனே சஹாபாக்கள் யோசிச்சாங்க, நல்ல வாய்ப்பு. காஷா ஏச்சி கேட்டாரு, பெருமானார் உடனே நீங்களும் ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அவன் கேட்கலாம், இன்னொரு சஹாபி ஏச்சார், நாயகமே நானும் அதுல ஒருத்தர். பெருமானார் சொன்னாங்க, காஷா முந்தி கொண்டார். சாவிக்கும் முந்தி கொண்டவர்களுக்கு தான் பதில். சொல்ல வருவது, செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக செய்து விடுங்கள். பெருமானார் கற்றுத் தருகிறார்கள், ஒரு நல்ல காரியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா, உடனடியாக முன்னெடுங்க, உடனடியாக அந்த மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். சரியாக வேண்டும், சரியாக வேண்டும், நாளிலிருந்து சரியாயிடுவேன், நாளிலிருந்து தொழுகையை கடைபிடிப்பேன், நாளிலிருந்து குர்ஆன் ஓதுவேன். இல்லை, இன்றைக்கே தொடங்குங்கள். பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் முடிவெடுத்தால் இன்றைக்கே அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ரொம்பலாம் பெருசாலாம் செய்ய வேண்டாம், உள்ளத்தில் ஒரு சின்ன வருத்தம் வந்தால் போதும். அதுவும் தௌபா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க் எவ்வளவு லேசானதுன்னா, தவளை மாதிரி போயிட்டு இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்தே போகணும், இதை செய்யணும், அது செய்யணும். பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு பாவம் செய்ததற்கு பின்னால் உன் உள்ளத்தில் வருத்தம் வருமா, அல்லாஹ் பார்க்கிறானே என்கின்ற அச்சம் வருமா, அதுவே அல்லாஹ் மன்னிப்பதற்கான காரணம் என்றார்கள். அந்த உறுத்தல் உன்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும், அதுதான் மாற்றம் என்றார்கள். மாற்றம் வரல, சரி பார்த்துக்கலாம். இந்த எண்ணம் வருகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எச்சரிக்கை. பெருமானார் சொல்வார்கள், இந்த எண்ணம் வரக்கூடாது. பாவம் செய்தால் உங்கள் உள்ளத்தில் அச்சம் வர வேண்டும், குற்ற உணர்ச்சி வர வேண்டும். இதுக்கு மாற்றமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா உங்கள் உள்ளத்தில் ஒரு கருப்புள்ளி குத்தப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தவறு செய்கிறோம், சின்ன தவறு தானே, பார்த்துக்கலாம், இது ஒரு தவறு. பெருமானார் சொல்வார்கள், அந்த கருப்புள்ளி குத்தப்பட்டு 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 உள்ளமே கருப்படைந்து விடும். உள்ளத்தை அப்படியா வைப்பது, ஒரு முக்குடைய உள்ளம் இருளடைந்தா கிடப்பது, அது அல்லாஹ்வுடைய அர்ஷ் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், முக்மினுடைய இதயத்தில் அல்லாஹ் இருக்கிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் என்பார்கள். அந்த சிம்மாசனம் எத்தனை சுத்தமாக இருக்க வேண்டும், அதில் கருப்பொல்லிகள் தங்க விடலாமா,
எனவே தான் பெருமானார் சொன்னார்கள், உள்ளத்தால் கொஞ்சம் வருத்தப்படுங்கள், அது தௌபா என்றார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்த, நான் நன்றி செலுத்தணும். நான் போய் 2 ரக்காத் தொழுவ போறேன், நான் ஒரு நாள் நோன்பு வைக்க போகிறேன், இதெல்லாம் செய்யலாம். பெருமானார் சொல்வார்கள், ரொம்ப இலகுவான ஒரு விஷயத்தை சொல்லணுமா? பெருமானார் சொன்னாங்க, மிக இலகுவான ஒரு விஷயம், ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நீங்கள் யோசித்தால் பெருமானார் சொல்லி தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் காண போயிடுச்சு. பெருமானார் நேசித்த அந்த ஒட்டகம் அது காண போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வே, என்னுடைய அந்த ஒட்டகம் எனக்கு திரும்ப கிடைச்சதுன்னா நான் உனக்கு நன்றி செலுத்துவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் எல்லாம் நோட் பண்றாங்க. பெருமானாரை காணப்பட ஒட்டகம் திரும்ப கிடைச்சிருச்சு. சஹாபாக்கள் நோட் பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சொன்னாங்க இல்லையா, என்னுடைய ஒட்டகம் திரும்ப கிடைச்சதுன்னா நான் உனக்கு நன்றி செலுத்துவேன்னு சொன்னாங்க. பெருமாள் ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு அமலை சொல்லி தர போறாங்க. நம்மளை இழந்து விட்டோம், அது மீண்டும் கிடைத்தது என்றால் ரப்புக்கு எப்படித்தான் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை பெருமானார் நமக்கு உணர்த்த போகிறார். என்ன செய்வார்கள் பெருமானார்? தொழுகுவார்களா, நோன்பு வைப்பார்களா, சதக்கா செய்வார்களா, என்ன செய்வார்கள்? அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைக்கு நன்றி செலுத்துவதென்றால் எப்படி? சஹாபாக்கள் உற்று நோக்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமாக எப்போதும் போல இருக்கிறார்கள். ஒரு நாள் கடக்கிறது, 2 நாள் கடக்கிறது, 3 நாட்கள் கடக்கிறது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. பெருமானாரிடத்தில் சென்று கேட்டார்கள், நாயகமே, மறந்து விட்டீர்களா? பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா, என்ன மறந்துட்டேன்? அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சொன்னீங்க, காணா போன எங்க ஒட்டகம் திரும்ப கிடைத்தால் ரப்புக்கு நான் நன்றி செலுத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா அப்படி நன்றி செலுத்துற மாதிரி உங்ககிட்ட எந்த நிகழ்வையும் நாங்க பார்க்கலையே. எப்போதும் போல் வருகிறீர்கள், எப்போதும் போன்று இருக்கிறீர்கள், எப்போதும் உள்ள அந்த தொழுகை தான், எப்போதும் உள்ள அந்த திக்ரு தான். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் புதிதாக நாங்கள் இந்த 3 நாட்களாக காணவில்லையே. அப்படி என்றால் எப்படித்தான் ரப்புக்கு நன்றி செலுத்துவது? நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள் என்றல்லவா நாங்கள் ஆசையோடு இருந்தோம் என்று சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் என்னை கவனிக்கவில்லையா? காணா போன என் ஒட்டகம் கிடைத்த போது நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன், கவனிக்கவில்லையா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன், அதை கவனிக்கவில்லையா? அதுதான் ரப்புக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஞாபகத்துக்கு நன்றி செலுத்துறதுனா பெருசாதான் இல்ல, மார்க்கம் இலகுவானது. பெருமானார் கற்றுத் தருகிறார்கள், பாவம் செய்கிறீர்களா, உள்ளத்தில் வருத்தம் வந்தால் அது தௌபா என்றார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்களா, அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஒரு வார்த்தை போதும், அதுவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியதற்கு சமம் என்றார்கள். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான். அந்த மாற்றம் தான் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் இந்த கட்டத்திலும் ரப்பை மறந்த ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரொம்ப சிம்பிள், பெரிய அமல்கள் எல்லாம் இல்லை. பாவம் செய்கின்ற போது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த வருத்தம், நன்மைகளை செய்கின்ற போது, நமக்கு அருள்கொடைகள் கிடைக்கின்ற போது, ஞாபகங்கள் கிடைக்கின்ற போது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை, இந்த மாற்றத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் ஏதேனும் பாவம் செய்து விட்டால், தவறு செய்து விட்டால், ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ லிதுனூபிஹிம், தங்கள் பாவத்தை எண்ணி ரப்பிடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், உடனடியாக ரப்பின் பக்கம் மீளுவார்கள். அந்த மீழ்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையினுடைய எழுச்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அந்த மாற்றம் தான் இப்போது நம்மிடத்தில் வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இந்த ரமலான் நம்மை விட்டு கடக்கின்ற போது வெறும் ரமலானாக கடக்க கூடாது. நம் வாழ்நாட்களை எல்லாம் ரமலானாகவே நாம் கடக்க வேண்டும். எப்படி இந்த ரமலானை நம்மால் தஹஜ்ஜத் தொழுகையை ஹயாத்தாக்க முடிந்ததோ,
வாழ்நாள் முழுக்க இந்த தஹஜ்ஜத் தொழுகை நம்மிடத்தில் ஹயாத்தாக வேண்டும். ரமதானில் நம்மால் 5 நேர தொழுகையை சரியாக தொழ முடியும் என்று சொன்னால் ஏன் மற்ற காலங்களில் தொழ முடிவதில்லை? ரமதானில் பொய் பேசாமல் புறம் பேசாமல் ரப்புக்கு மாறு செய்யாமல் சரியாக என்னால் இருக்க முடியும் என்று சொன்னால் ஏன் மற்ற காலங்களில் நம்மால் இருக்க முடிவதில்லை? இந்த கேள்விதான் ரமதான் நம்மை பார்த்து கேட்கிறது. மாற மறுப்பது ஏன்? ஒரு மாத காலம் முன்னால் மாற்றமாக அல்லாஹ்வுக்கு உண்மையாளனாக நீதமாக பொய் பேசாமல் புறம் பேசாமல் தீங்கு செய்யாமல் பாவம் செய்யாமல் உன்னால் இருக்க முடியும் என்றால் மற்ற காலங்களில் இருக்க முடியும் தானே? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாம் நம்ம அத்தனை பேருக்கும் நசீபாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் தொழுகை அதனுடைய நேரங்களில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் யாவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாசி தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.